Hello everyone, welcome to this channel. மறுபடியும் உங்க கூட இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு ஒரு 3 விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அது நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் பிரயோஜனப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் திங்கிங், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கேட்டிருக்கோம். பட் ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு போனோமா அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணிருப்போம், ஆனா தோல்வி விட்டுருப்போம். ஆனா இந்த வீடியோல நீங்க எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு இதை முயற்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். அந்த நம்பிக்கையோட நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விட்டமின் அப்படின்றது நான் எதுக்காக இதை யூஸ் பண்றேன் இந்த வேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ நாட்கள் நார்மலா இப்போ எவ்வளோ பேர் நம்ம பேரண்ட்ஸை விட்டு வெளியே வந்திருக்கோம், ஒர்க்குக்காக காலேஜுக்காக நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சின்ன ஜுரமோ இல்லை ஒரு கோல்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பா நம்ம முதல்ல கேட்கறது நம்ம அம்மா கிட்ட, இல்லைன்னா பாட்டி கிட்ட, அப்பா கிட்ட, யாராவது நம்ம ஒரு க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிட்ட தான் முதல்ல எனக்கு இப்படி ஜுரம் வந்துடுச்சு என்ன பண்றது. நம்மளுக்கு தெரியும் ஒரு மாத்திரை போட்டா நம்மளால அது கியூர் பண்ணிக்க முடியும் தெரியும், பட் இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்போம், கரெக்ட் தானே? ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் நம்ம டாக்டர் கிட்ட போவோம். நம்மளால தாங்கிக்க முடியல அந்த அம்மாவோட வைத்தியத்தினால அப்படின்றப்போதான் நம்ம அந்த டாக்டர் கிட்டேயே போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர் நம்மளுக்கு இப்போ பிளட் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விட்டமின் டோஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நார்மலா ஒரு நம்மளுடைய உள்ள இருக்கிற ஒரு மனசுக்கு மேல இருக்கிற அந்த தோல்னா நம்ம உடம்பு, இதை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் கேர் பண்ணிக்கும் போது, இதை கியூர் பண்ணி கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம உள்ளார்ந்த மனசு வேதனைப்பட்டு காயப்படும் போது, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது கொஞ்சம் பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்றோம். ஆனா அது மீறி உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போகும்போது நம்ம எங்க போறோம்? சூசைட் அப்படின்ற ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு நோய். அதுக்கு எங்கேயுமே மருந்து கிடையாது. நம்ம மனசுக்கு ஒரு விட்டமின் டோசேஜ் கொடுக்காம அந்த டைம்ல என்ன பண்ணிடுறோம்னா அந்த ஒரு முடிவுக்கு நம்ம போயிடுறோம், ஆழ்ந்த டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு விஷயத்தினால. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மனசுக்கு நம்ம எப்படி விட்டமின் டோசேஜ் கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் 3 விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம என்னைக்குமே பாஸ்ட நினைக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம அதை கடந்து வந்துட்டோம், அது முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு முடிவு எடுப்போம், ஒரு சேலஞ்சாவே எடுத்துப்போம். இந்த வாரம் ஃபுல்லா, இன்னுமே இந்த மண்டேல இருந்து இந்த ஃப்ரைடே, இந்த வாரம் ஃபுல்லா 5 நாள்ல நம்ம லைஃப்ல எந்த ஒரு காரியத்தையும் குறிச்சு, நம்மளுடைய பாஸ்ட் காரியங்கள், நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் குறிச்சு, நம்ம தோற்று போனது ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம பாஸ்ட்ல. லைஃப்ல என்னென்ன பாஸ்ட்ல நம்ம சந்திச்சோமோ அந்த பாஸ்ட பத்தி யார்கிட்டையும் நம்ம பேச போறதே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம், நம்ம பாஸ்ட் பத்தி பேசவே போறது கிடையாது. செகண்ட், இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல இந்த வாரம் என்ன வேணா ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், என்ன வேணா பர்டன்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி பர்டன்ஸ் வந்தாலுமே அந்த பர்டன்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டனை நம்ம ஒரு ஸ்டோனை எடுத்துக்கலாம். அந்த ஸ்டோன் இப்போ நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கும், நம்ம திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் நம்ம வழியில இருக்குன்னா அது தவிர்த்துட்டு நம்ம ஒரு வழியில தான் போவோம். அது நடைமுறை வாழ்க்கையில நம்ம நார்மலா நடந்து போகும்போது பண்றது. ஆனா வாழ்க்கையில அப்படி ஒரு ஸ்டோன் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம டிப்ரெஸ் ஆகுறோம். நம்ம அந்த ஸ்டோனை மேல எட்டி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை தெரியும், ஆனா நம்ம அதை அப்படி பண்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அது அப்படியே, ஈவன் என்னையும் தான் நான் சொல்றேன், என்னையும் இன்க்ளூடிங், நான் அப்படியே சோர்ந்து போய் அழுதுகிட்டு டிப்ரெஷன்ல இருந்துட்டு அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்ற பயத்துல நம்ம விட்டுருவோம். ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் வரதே, கடவுள் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதே நம்மள ஒரு உயர்வுக்கு கொண்டு போகணுன்றதுனாலதான். அந்த ஸ்டோனை பாருங்களேன், அது மேல நீங்க ஏறி இப்ப நின்னுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த ப்ராப்ளம் மேல நீங்க ஏறி அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமே முடிஞ்சு போச்சு. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு நம்ம லைஃப நம்ம முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போயிடலாம், அஃப்கோர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் மட்டும் நான் உங்களுக்கு லைஃப் லாங் இதை சொல்லவே கிடையாது, இந்த வாரம் நம்ம இதை முயற்சி செஞ்சுதான் பார்ப்போமே. ஒரு வாரம் நம்மளுக்கு, இந்த வாரத்துல 5 நாள்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வருதுன்னா அதை நம்மள முன்னேற்ற பாதைக்கு அழைத்து போக போற ஒரு விஷயமா தான் பார்க்க போறோமே தவிர அது நம்மளுக்கு ஒரு பேர்டனாவோ நம்ம டிப்ரெஸ்டாக உட்கார்ற ஒரு விஷயமாவோ பார்க்க போறது கிடையாது. இது செகண்ட் சேலஞ்ச். ஓகே, சேலஞ்ச் நம்ம எடுக்க போறோம் இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம நம்மளை குறிச்சு ஒரு டிமோட்டிவேஷன் நமக்குள்ளே கண்டிப்பா இருக்கும். என்னன்னா, இப்ப யாராவது நம்ம ஃப்ரெண்ட் சொல்றான், அவனுக்கு நம்மளால ஒரு நல்லது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா, சூப்பர், நீ சம்மடா, நீ ஆசம், நீ கிரேட், என் லைஃப்ல நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க. நம்ம அடுத்த செகண்டே ஒரு விஷயம் சொல்லுவோம், கண்டிப்பா நான் அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை, நீ அப்படிலாம் சொல்லாத, ஐம் நாட் ஒர்த் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனா அந்த மாதிரி ஏன் நம்ம சொல்லணும்? நம்மளையே நம்மளே தாழ்த்திக்கணும்? நமக்கு ஏன் நம்மளே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துக்கணும்? அப்படி இருக்க வேணாம் இல்லையா? ஸோ இந்த வாரத்துல நம்ம இன்னொரு சேலஞ்சும் எடுக்க போறோம்.
நம்மளை குறிச்சு எந்த ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையும் நம்ம யார்கிட்டயும் பேச போறது இல்லை, நினைக்க போறதுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த 3 சேலஞ்ச் மறுபடியும் சொல்றேன். நம்ம பாஸ்ட் பத்தி, த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், நம்ம பாஸ்ட் பத்தி நம்ம எது பத்தியும் பேசக்கூடாது, பாஸ்ட் பத்தி நினைக்கவே கூடாது. முயற்சி தான் பண்ண போறோம். ஓகே, முயற்சி பண்ணலாம். செகண்ட், நம்மளுக்கு இந்த வாரத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம அந்த ப்ராப்ளமா ஒரு ஸ்டோன், அந்த தடைய நம்ம அது மேல ஏறி அது நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போற ஒரு 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 நல்ல ஒரு விஷயமா தான் அதை பார்க்க போறோம். அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் யோசிக்க போறோமே தவிர, என்னடா இது நம்மளுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைக்க போறதே கிடையாது. ஸோ இது செகண்ட் விஷயம். ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு வாரத்துல நம்மளை குறிச்சு எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்டும் யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லை. என்னால முடியும், நான் இப்படி அப்படின்னு ஒரு நம்மளை குறிச்சு ஒரு நல்ல ஒரு கமெண்டா தான் நம்ம சொல்ல போறோமே தவிர, நெகட்டிவா நம்ம இந்த வாரம் பேச போறதே கிடையாது. ஸோ இது தேர்ட் சேலஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 3மே நானும் முயற்சி தான் பண்ண போறேன். யாருமே இந்த வாழ்க்கையில ஒரு விஷயத்த உடனே நமக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடணும், நம்ம இந்த லெவல்ல ஆயிடணும், உடனே நம்ம மனசுக்கான அந்த விட்டமின்ஸ் கொடுத்து மாத்திர முடியும் அப்படின்னா முடியவே முடியாது. எதுவுமே முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நம்ம வைக்காம அதை நம்ம சாத்தியப்படுத்தவே முடியவே முடியாது. ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த வீக் நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்போ நான் சொல்றேன், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புறேன். இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா எனக்காக ஒரே ஒரு முறை இதை முயற்சி பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.